திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாரின் தலையில் ஒரு பள்ளம் இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? அது ஏதோ தற்செயலாக உருவானது அல்ல. அதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. ராவணனை வென்ற பிறகு விபீஷணன் இலங்கைக்கு அரசராக முடிசூட்டப்பட்டார். அப்போது ராமர் தன் அன்பின் அடையாளமாக தனது குலதெய்வமான ரங்கநாதர் சிலையையே விபீஷணனுக்கு பரிசாக வழங்கினார். இது போன்ற பல கதைகளை கேட்க நம்ம அன்டோல்ட் மினிட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த சிலை பாரத மண்ணிலேயே இருக்க வேண்டும் என்று தேவர்கள் விரும்பினார்கள். அதற்காக ஒரு சிறுவனாக உருமாறி வந்த விநாயகர் விபீஷணன் காவேரி கரையில் நீராட சென்ற இடைவெளியை பயன்படுத்திக் கொண்டார். அந்த சிலைக்கு ஒரு நிபந்தனை இருந்தது. அதாவது ஒரு முறை தரையில் வைத்துவிட்டால் மீண்டும் எடுக்கவே முடியாது. ஆனால் விபீஷணன் இல்லாத நேரத்தில் அந்த சிறுவன் அதை தரையில் வைத்துவிட்டார். இதை பார்த்த விபீஷணன் கோபத்தின் உச்சத்துக்கே சென்று அந்த சிறுவனை துரத்திக் கொண்டு மலை உச்சி வரை ஓடினான். அங்கு ஒளிந்து கொண்ட சிறுவனின் தரையில் விபீஷணன் பலமாக ஒரு கொட்டு வைத்தார். ஆனால் அப்போதுதான் அந்த சிறுவன் தன் உண்மையான விநாயகர் உருவத்தை காட்டினார். அதன் பிறகுதான் விபீஷணனுக்கு தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று புரிந்தது. அந்த பிள்ளையார் இன்றும் அதே இடத்தில் அமர்ந்து தன் தலையில் இருக்கும் அந்த வடுவின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றும் அந்த உச்சியில் உள்ள பிள்ளையாரின் தலையில் அந்த பள்ளத்தை நாம் நேரில் பார்க்க முடியும். இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.